இன்னைக்கு ஸ்பெஷல் பி குயின் சேனல் ஸ்பெஷல் செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு 2 நான் ஒரு மெஷரிங் கப்பில் 2 மெஷரிங் கப் எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் மாறுற அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நீங்கள் கை வலிச்சதுன்னா சிம் பண்ணி கூட வறுத்துக்கலாம். ஏன்னா இதில் தீய விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பருப்பும் எல்லாம் ஒரே ஈவனாக வந்து வறுபடணும். கலர் எச்சு கம்மியாக வறுபட்டால் உட்காரையோட டேஸ்ட் வந்து கருகல் வாசம் வந்துடும். அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், கேப்பே விடக்கூடாது. இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே இது வறுக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா பருப்பும் ஈவனாக இருக்குது பாருங்கள். கலர் ஒன்றும் தீயோவோ வெள்ளையாவோ இல்லை. எல்லாம் ஈவனாக அப்படியே பாருங்கள் வறுபடணும். இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறபடி அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உட்கார அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். உட்காரைக்கு பொறுத்த வரையிலும் பாசிப்பருப்பு பாருங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. அந்த அளவுக்கு வறுத்தீங்கன்னா தான் டேஸ்ட் கொடுக்கும் பாசிப்பருப்பு. அந்த வறுத்த பருப்பை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு ஒரு தடவை, ரொம்ப அதிகமாக கழுவக்கூடாது, ஒரு தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கணும். அதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றி கழுவிக்கலாம். இப்போ இது கழுவுன பருப்பில் இப்போ நம்ம தண்ணி இது பண்ணிக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப்பு தண்ணி விடணும். அப்போ தான் அது வந்து குழஞ்சி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி விடுறேன். அளந்தே விடுறேன். 6 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதை விட கம்மியாக வந்துட்டால் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் தண்ணி கலந்து தான் அந்த ரவையெல்லாம் போடும்போது வேக வைக்க வேணும். அதோட வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு குக்கரில் வச்சிடலாம். அது ஒரு 6-7 விசில் வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வெல்லம், பாகு வெல்லம் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம அதே இதில் வந்து 1க்கு 2.5 அப்படிங்கிற விதத்தில் மெஷர்மெண்ட் நான் சொல்கிற அளவு அப்படியே போடுங்க. 2 கப்புக்கு நான் 5 கப்பு வெல்லம் போடுறேன். 1க்கு 2.5 போட்டிங்கன்னா தான் உட்காரே நல்லா கரெக்டான இனிப்பு வரும். அது கம்மியாக போயிட்டிங்கனாலும் இனிப்பு கம்மியாக போயிடும், எச்சா போனாலும் ரொம்ப அதிக தித்திப்பாயிடும், சாப்பிட்டா திகட்டும். இது வந்து கரெக்டான ஒரு மெஷர். 2 கப்புக்கு 5 கப்பு வெல்லம் அளந்து போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம 1 கப்பு தண்ணி விட்டு அதை கரைச்சா போதுமானது. அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லு, வெல்லத்தோட ரா ஸ்மெல் போனால் போதும். இது வந்து பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது நல்லா நல்லா இதாகி வரட்டும். அடுப்பை ஆன் பண்ணி அந்த வெல்லத்தை நல்லா கட்டிக்கல கரைச்சிக்கலாம். இது ரொம்ப பாகுபதம் வேண்டாம். கரைஞ்சி அந்த வெல்லத்தோட ரா ஸ்மெல் போனால் போதும், வெள்ளை ஸ்மெல் போனால் போதுமானது. இதுக்கு வெல்லம் மட்டும்தான் யூஸ் பண்ணுனா நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம், ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்டெய்னர் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா உள்ள கண்டிப்பாக மணல், வெல்லத்தில் எல்லா டஸ்ட்டும் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயினரில் வடிச்சுக்கலாம்.
கேர்ஃபுல்லாக வடிக்கணும். ஏன்னா ஹீட்டாக இருக்கும் பாகு. அதனால் அதை கரெக்டாக எடுத்து வடிச்சுக்கலாம். இதில் டஸ்ட்டு பாருங்கள் நிறைய இருக்கும். இது வடித்து போடுங்க. வடிக்காமக்கு இது போட்டுறாதீங்க வெல்லத்தை. பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குல்ல. அதனால் இதை வடித்து எடுத்துக்கலாம். அது வெது வெதுப்பான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம நெய் வந்து அளந்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம 2 கப்புக்கு 1.5 கப் நெய் எடுத்திருக்கோம். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து அந்த 1.5 கப்பில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் கடாயில். ஏன்னா இது வந்து நல்லா ரவை போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும், பொரியணும். அதுக்காக நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நெய் எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்யுக்கு 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். 2 கப் பாசிப்பயிறு, 1 கப்பு ரவை. இது வந்து நெய்யில் நல்லா பொரியணும். பொரியிற அளவுக்கு பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதில் வறுத்துக்கணும். நெய் கொஞ்சம் கம்மியாக தெரியுது ரவை பொரியறதுக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். போதும். இந்த அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா ஒரு சைடு கரிஞ்சு போயிடும். நல்லா ரவையை கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். ரவை பொரிஞ்சதுன்னா அந்த வெள்ளையாக இருக்கும், அந்த கலர் சேஞ்ச் ஆகும். கைவிடாமல் கிளறணும். நான் சொல்கிற இதே அளவை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான ஒரு உட்காரை ரெடி ஆயிரும். இப்போ நல்லா ரவை வருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1க்கு 1 தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்பவும் கிறிஸ்பி ஆக வேண்டாம், ஓரளவு அந்த ரா ஸ்மெல் போனால் போதும். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம நல்லா வறுத்து போடும்போது தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கெட்டு போகாது, வச்சிருக்கும் போது கெட்டு போகாது. இது செஞ்சு 1 வீக் 10 டேஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து எல்லா விசேஷ நாட்கள் மார்கழியிலெல்லாம் இந்த உட்காரை ரொம்ப ஸ்பெஷல். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இந்த பாசிப்பயிறு வேக வச்சோம்ல, அதை எப்படி வெந்திருக்கு அப்படின்னு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொலைய வெந்துருச்சு. பாருங்கள் அப்படியே நம்ம ஒரு கரண்டிலேயே அப்படியே கொலைய இது பண்ணணும்னா குழச்சி விட்டுறலாம். இது ஒன்றும் இது பண்ணவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம 6-7 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சுட்டோம். இந்த அளவுக்கு தண்ணி பதம் வேணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ரவையும் தேங்காயும் இதில் கொட்டும்போது அப்போ தான் ரவை வெந்து வரும். ரொம்ப ட்ரையாக ஆயிடுச்சு, ஒருவேளை தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியே நல்லா கொதிக்க வச்சு மறுபடியும் உள்ள கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரவை வேகும். இல்லைன்னா ரவை வந்து நம்ம இனிப்பு சேர்க்கும் போது கிறிஸ்பி ஆகிடும், அந்த எல்லாம் குழஞ்சி வெந்து வராது. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்குறோம்ல ரவையும் தேங்காவும், அதை அதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறிக்கிட்டு வரணும். ரவை நல்லா வெந்து வந்துடணும். ரவையும் தேங்காயும் அதில் நல்லா சாஃப்டாக வெந்துடணும். ஃபுல்லாக அதெல்லாம் அதில் கொட்டி கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கரெக்டாக இந்த பதம் வரணும். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்து இந்த அளவுக்கு லிக்யூடாக இருந்தால் தான் நம்ம இதை கொட்டும்போது நல்லா ரவை வேகும். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி ஹீட் பண்ணி இதில் கலந்துக்கோங்க. அப்போ தான் கொலைய நல்லா வெந்து வரும். நான் சொன்ன அதே மெஷரிங் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள்.
நம்ம பிக்யூன் சேனல்ல நெறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறோம். எல்லாம் போயி அத பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்படி பாருங்க கிளற கிளற இவ்வளோ மாதிரி கெட்டியாயிடும். இப்ப வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்கிற வெல்லப்பாக இதுல கலந்துக்கலாம். இது அப்படியே நம்ம கிளற கிளற அப்படியே ஸ்மெல் வந்து அந்த உட்கார வீட்ல செய்யறாங்க அப்படிங்கிறத வெளிய வீட்டுக்கு வெளிய இருக்கிறவங்க கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு வாசம் வரும். அந்த டேஸ்ட்டே நமக்கு தெரியும் தனியா. இது ஒவ்வொரு தடவையும் நம்ம கரெக்ட்டா அந்த பதத்துக்கு சொல்றத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்க. பாருங்க வெல்லப்பாகு விட்டு அப்படியே கிளறிக்கிட்டே வரணும். நடுவுல நடுவுல நம்ம நெய்ய ஆட் பண்ணணும். அந்த எடுத்து வச்சிருக்கோம்ல 1 1/2 கப் நெய். அது இடையில இடையில வெல்லப்பாகு, நெய்யி மாத்தி மாத்தி வுட்டு வுட்டு நல்லா அந்த பதத்துக்கு கொண்டு வந்துரணும். இடையில இடையில நெய்யும், வெல்லப்பாகும் மாறி மாறி ஊத்தி கலரணும். நான் ஆல்ரெடி 1 1/2 கப்பு வந்து அந்த பவுல்ல அளந்து வச்சுக்கிட்டேன். அந்த அந்த நெய்ய அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து. இப்ப வெல்லப்பாகு. 2ம் வந்து இப்ப நம்ம மைசூர் பாக்கெல்லாம் செய்யும்போது எப்படி நெய்ய இடையில அ அப்படியே கலந்து கலந்து செய்வோம். அதே பக்குவம் தான் இதுவும். உக்காரைங்கிறது சரியான ஒரு டேஸ்ட் குடுக்குற ஒரு ஸ்வீட்டு. அத வந்து அந்த கரெக்ட்டான பக்குவத்துல செய்யும்போது, அது நீங்க சாப்பிடும்போது தான் தெரியும். வாயில வைக்கும்போதே அல்வா மாதிரி அப்படியே கரைஞ்சு உள்ள போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்திறக்கூடாது பாக. அப்பப்ப நெய்யும், வெல்லப்பாகும் மாத்தி மாத்தி ஊத்தி ஊத்தி கலரணும். கைவிடாம கிளறிக்கிட்டே வரணும். எல்லாம் ஈவனா கலந்து விட்டு, நல்லா அது சுண்டி அப்படியே வரும்போது, அப்படியே அல்வா மாதிரி அப்படியே ஒரு பதத்துல வரும். அவ்வளோதான் பாகு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நெய் இருக்கு. நெய்ய விடணும். லிக்விடா இருக்கு. ரொம்ப அதிகம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அது இஞ்சிரும் அப்படியே. கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு 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 கெட்டியாகிற வரையிலும் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபினிஷ் ஆகும்போது நாம விட்ட நெய் வந்து மேல அப்படியே வந்துரும். மேல எல்லாமே அப்படியே மிதக்கும். உட்காரைங்கிறது அதுதான். அப்படியே எடுக்கும்போது அப்படியே வெண்ணெய் மாதிரி வரும். பபுள்ஸ் வந்து வந்து அப்படியே வேகும். பாருங்க, நெய் பாருங்க. சுத்தி வர அப்படியே நெய் மிதக்குது பாருங்க. இன்னும் நெய் வெளிய வரும். இப்போ வந்து நாம ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். உட்கார ரெடி ஆயிடுச்சு முக்கால்வாசி. நெய் வந்து விட்டுருச்சு வெளிய. நெய் 1/2 ஸ்பூன் இந்த ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சால்ட் எதுக்குன்னா, அந்த டேஸ்ட்ட வந்து நல்லா எடுத்து குடுக்கும். அதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் அதிகம் சேர்த்துறாதீங்க. ஒரு பிஞ்சு சால்ட். இதெல்லாம் அப்படியே கலக்கி விடணும். பபுள்ஸோட வேகுது. இப்போ வந்து நம்ம முந்திரி பொரிச்சிடலாம். ஒரு சின்ன கடாயில நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த இத வந்து விட்டுறக்கூடாது. அப்படியே கிளறி குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சீக்கிரம் அடி பிடிக்கும். வெல்லப்பாகோட சேர்த்துட்டதுனால சீக்கிரம் வந்து அது குக்கர்ல அடியில பிடிக்கும். அதனால அது அப்பப்ப கிளறி குடுத்துக்கிட்டே இருக்கணும். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கேன். அத போட்டு நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ அதில எடுத்து ஊத்திரலாம். அவ்வளோதான் உட்கார ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க. இந்த அளவுக்கு பாருங்க நெய் விடணும் லாஸ்ட்டா. இத நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறலாம்.
பாருங்க இந்த அளவுக்கு முந்திரி நெறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஃபைனலா இதுக்கு வந்து நாம சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் இதில சேர்க்கணும். அப்பதான் வந்து நல்ல டேஸ்ட் தூக்கி குடுக்கும். அப்படியே நாக்குல அந்த தித்திப்பு, அந்த சுவை பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு பச்சை கற்பூரத்த எடுத்து, நல்லா தூள் பண்ணி அதில கலந்துரணும். கலந்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டோம்னா, நல்லா டேஸ்ட் குடுக்கும் இது. சும்மா லைட்டா போட்டா போதுமானது. அவ்வளோதான் உட்காரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம அத வந்து பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்ல நாம எடுத்து போட்டோம்னா, அப்படியே அல்வா மாதிரி வரும். பாருங்க இந்த மாதிரி கரண்டியில எடுத்து வச்சோம்னா, இலை போட்டு வச்சோம்னா, சூப்பரா இருக்கும். பாருங்க வெண்ணெய் மாதிரி இருக்கு உட்காரை. பாருங்க எப்படி பார்க்கும்போதே எப்படி சாப்பிடணும் போல தோணுது பாருங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். நம் பிக்யூன் சேனல்ல நெறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நீங்க போய் பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பிக்யூன் சேனல லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. பாருங்க ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டா அப்படியே வெண்ணெய் மாதிரி அல்வா மாதிரி இருக்கு.